ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அந்த பேரை சொன்னவே சும்மா அதிருது இல்லை, சான்ஸே இல்லை. ரொம்ப நல்ல ஒரு இது, அதாவது ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட் அவங்க அம்மா ஷேர் பண்ணியிருப்பாங்க. விஜய் பார்வதி நேம் இஸ் நாட் அ ஒரு ஜோக் அப்போ ஏதோ ஒரு மாதிரி சூப்பராக ஒன்று போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த பார்வதியாக இருக்கிறது சுலபம் இல்லை இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே அனுபவிக்கிறாங்க, வெளியே அனுபவிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னா உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸால் வந்துட்டு டார்கெட் பண்ண போகிறாங்க. வெளியே வந்துட்டு அவங்களோட ரசிகர்களால், அதாவது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபேன்ஸ், ஆப்போசிட்டாக இருக்கிற கண்டஸ்டன்ஸோட பிஆர் இருந்தாலும் சரி, இந்த ரசிகர்கள் அவங்களால வந்துட்டு கார்னர் பண்ணப்படுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள புஷ் பண்ணுறாங்க, அவங்கள வெளியேற்றுறதுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இது என்ன தான் இருந்தாலும் விஜய் பாரு சூப்பருங்க, நாங்கள் விஜய் பாரு தான் சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு சப்போர்ட் வந்துட்டுருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக இருக்குது. இதை இவ்வளோ விஷயத்தையும் மீறி அந்த டைட்டில் வந்து விஜய் பார் வாங்கிட்டாங்கன்னா அங்கே மாசு ஒரு ஒருத்தர்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இதை மீறி அந்த டைட்டில் கிடச்சிச்சுன்னு. ஏன்னா அந்த விஷயத்துக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கு, அவ்வளோ அழுதுருக்காங்க, அவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க, அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த டைட்டிலுக்கு, அது மேட்ரு. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இன்னும் இந்த வாரம் இல்லாமல் 2 வாரம் இருக்குது. பயங்கரமாக இருக்க போகுது. இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போதோ தெரியல. காலையிலேருந்து ஒரு மன உளைச்சல் வர அந்த பொண்ணுக்கு. ஆனால் ஓகே, அந்த விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. இன்றைக்கி அது நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அவங்க வந்து தனியாக வந்து பாத்ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஓகே எல்லாத்தையும் வந்துட்டு மைண்டில் வந்து போட்டுக்க வேண்டாம், எதையும் இனிமேல் வந்து மைண்டில் ஏற்றிக்க கூடாது, சரியா? ஃப்ரீயாக ப்ளே பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டை நீ கொடு. தனியாக பேசிகிட்டு இருக்காங்க கண்ணாடி முன்னாடி, வேறு வழி கிடையாது. இதை வந்து வேறு யார்கிட்ட சொன்னு வச்சுக்கலாம், அதை வச்சு கேம் ஆடுவாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற பக்கத்தில் ஒரே ஒரு துணை வந்துட்டு நம்ம சாண்ட்ரா மட்டும்தான். அதுக்கப்புறம் கிளாரிட்டி நம்மளுக்கு வந்துருச்சு, சரியா? அதை போட்டு திங்க் பண்ண வேண்டாம். அம்மாவும் ஹாப்பி. மெயினாக அவங்க நினச்சது அம்மா என்ன நினைப்பாங்களோ தான். ஒரு உலகம் எதையுமே அவங்க யோசிக்கல, அம்மா என்ன நினைப்பாங்கன்னு நினச்சாங்க. அம்மா ஹாப்பி. ஸோ உன்னோட 100% கொடு, சரியா? ஹார்ட் ஒர்க்கை போடு. உன்னோட கையில் இருக்கிறது இப்போதைக்கு அந்த கேம் ஃபோக்கஸ் மட்டும் தான். நம்ம கையில் இப்போ என்ன இருக்குது? கேம் ஃபோக்கஸ் மட்டும் தான். அது கிடைக்குமா கிடைக்காதுன்றது 2வது பட்சம். ஸோ அதை பண்ணு. நோ மோர் கன்ஃபியூஷன்ஸ். எதையுமே வந்துட்டு மைண்டில் போட்டுக்க வேண்டாம். உனக்காக நீ ப்ளே பண்ணு. மற்றவனுக்கு இது அது என்ன யோசிக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, கமருதீன் மேலே இருந்த ஒரு விஷயத்தால் நான் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை திரும்பவும் வெடிச்சிருக்கும். இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. உனக்கும் ஒரு விஷயம், உனக்காக நான் விளையாடு அப்போ நம்ம சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு டஃபையும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆனால் எத்தனாவதாக வெளியே வந்தாங்கன்றதான் மேட்ரு. ஆனால் சபரியெல்லாம் போனதுக்கப்புறமா தான் வந்துட்டு இவங்களே வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டஃபை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி ரொம்ப கிளியராக சூப்பராக வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த டிக்கெட் ஃபைனல் அனௌன்ஸ் பண்ணும்போது கமருதீன் பண்ண விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சத்தியமாக இது வரைக்கும் புரியலை. அவர் மைண்டு என்ன தான் வச்சுருக்கான்னு இப்போ வரைக்கும் கிளாரிட்டியே இல்லை. ஆனால் விஜய் பார்வதி வந்துட்டு அவர் பேச வந்துட்டு அவங்களுக்கு மைண்டு மாறுது. ஏன்னா இதை வந்து சாண்ட்ரா கிட்ட காலையில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான் ஒருத்தங்க மேலே அவ்வளோ சீக்கிரத்தில் அன்பு வைக்க மாட்டேன், இல்லைனா அதை வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க என்ன தான் அசிங்கப்படுத்தாலும் திரும்ப எனக்கு அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. பாவம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கிளியராக தான் இருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த டிக்கெட் ஃபைனலை யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த BB9 டைட்டில் வின்னராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.